இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரியாம்பிளை டிஸ்கஸ் பண்ணுவோம். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை இன்ஸ்பிரேஷனாக வச்சு எழுதப்பட்டதான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரியாம்பிள். ஜவஹர்லால் நேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் கொண்டு வந்திருப்பார். 22 ஜனவரி 1947 இதை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனோட எக்ஸ்டென்ஷன் தான் ப்ரியாம்பிள். 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 3 நியூ வேர்ட்ஸ் ப்ரியாம்பிளில் சேர்த்திருப்பாங்க. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி பீப்புள் ஆஃப் இந்தியா. பாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியன் கான்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. இது எல்லாமே எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரியாம்பிள் முகப்புரையில் தான் சொல்லியிருக்காங்க. பாஸ் உங்களுக்கான கேள்வி, கான்ஸ்டியூஷன் டே என்னைக்கு கொண்டாடப்படுது? கரெக்டாக